முழுக்க முழுக்க இந்த சாக்லேட்டுகள் குழந்தைகளினுடைய உள்ளத்தை ஆக்கிரமித்து கொண்டிருக்கு. அதுவும் வீட்டில் வந்து சாக்லேட்டாக முன்னாடிலாம் ஒரு சாக்லேட் 2 சாக்லேட் வரும். இன்னைக்கு நம்ம வீட்டில் அத்தை மாமாவும் எங்கேயோ அமெரிக்காவே அபுதாபிலேயோ இருக்காங்க. வரும்போது கிலோ கணக்கில் வாங்கிட்டு வராங்க. பெரிய பெரிய பாக்கெட்டில் வாங்கிட்டு வந்து அதை கொண்டு வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே அடுக்கி வச்சு போக வர பிள்ளைகள் தேங்கியும் வீட்டில் இருக்க சக்கரை வியாதிக்காரங்கெல்லாம் நடுராத்திரியில் திருட்டுத்தனமாக தின்னுட்டு இலையை துளியை போட்டுட்டு இருப்பாங்க. அப்படி பெரிய அளவில் அவ்வளோ சாக்லேட். ஆனால் அந்த சாக்லேட் எப்படி செய்கிறாங்க, அது ஒரு குறிப்பாக ஒரு சாக்லேட் இருக்கு, பொம்பளை பிள்ளைகளுக்குனே கொண்டு வரணும். அதுக்கு பேர் சிலுக்குன்னு பேர். சிலுக்கு ஒரு சாக்லேட் 100 ரூபா. அது அவ்வளோ வீட்லையும் பொம்பளை பிள்ளைகளுக்கு வரும். இந்த February 14 ஒரு பெரிய உலக திருவிழா நடக்கும். அந்த தீபாவளி பொங்கல் தெரியுமோ தெரியாதோ பைலட்டுக்குலாம் அது தெரியும் கண்டிப்பாக. அதில் டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஹிந்துலாம் முழு பக்கத்துக்கு விளம்பரம். உன் காதலிக்கு நீ வாங்கக்கூடிய மிகப்பெரிய கிஃப்ட் அப்படின்னு சிலுக்கு மிட்டாய் படம் போடுறோம். அதில் வேற அட்வர்டைஸ் பண்ணி கொஞ்சம் நக்கிக்கலாம், நான் கொஞ்சம் நக்கிக்கலாம். அதனால அவன் சிலுக்குன்னு பேர் வச்சிருக்கான், நான் அதுக்கு எச்சுக்கல மிட்டாயின்னு தான் வச்சிருக்கேன். யாருக்காவது அந்த மிட்டாய் எப்படி தயாரிப்பாங்க அப்படின்னு யாருக்கா தெரியுமா? நீங்க இங்க இருக்கவங்கள யாராவது ஒருத்தர் வந்து இந்த சாக்லேட் எப்படி தயாரிப்பாங்கன்னு சொன்னா அஸ்வினை கூப்பிட்டு ஒரு சௌபாக்கியா கிரேட்டர் வாங்கி கொடுத்துடலாம். அப்படி வந்து யாருக்குமே அந்த சாக்லேட் எப்படி தயாரிப்பாங்கன்னு தெரியாது. ஒரே ஒரு செய்தி தான், அத்தனை மில்க் சாக்லேட்லயும் உடலுக்கு ஒரு பிரச்சனையும் செய்யாதுன்னு உள்ள பொருள் 3% உள்ள கொக்கோ மட்டும்தான். மீதி 97% மில்க் சாக்லேட்ல உடலை ஏதாவது ஒரு விதத்தில் பாதிப்பை கொடுக்க முடியாது. 100 கிராம் சாக்லேட்னா அதில் 3 கிராம்ஸ் தான் ஒருவேளை உங்களுக்கு ஒன்றும் பண்ணாமல் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு அலர்ஜி இருந்தால் அதுவும் பிரச்சனை பண்ணும். மீதி 97% அதில் இருக்கக்கூடிய இனிப்பு, அதில் இருக்கக்கூடிய லீவனிங் ஏஜென்ட், அதில் இருக்கக்கூடிய ரைசிங் ஏஜென்ட். நம்ம நினைக்கிற மாதிரி அதில் இனிப்புனா வெறும் வெள்ளை சர்க்கரையை போட்டு பவுடர் பண்ணி கொடுக்கல. அதில் இருக்கிறது வந்து ஹை கார்ன் ஃப்ரக்டோஸ் சிரப்னு பேர். மக்காச்சோளத்திலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு இனிப்பு அது. அந்த ஹை கார்ன் ஃப்ரக்டோஸ் சிரப்பும் லெசித்தினும் சேர்த்தாதான் மில்க் சாக்லேட் தயாரிக்க முடியும். அது வந்து எந்த அளவுக்கு பாதிக்கும்னா, இன்னைக்கு நிறைய பெண் குழந்தைகளுக்கு மாதவிடாய் சிக்கல் வருவதற்கு மிக முக்கியமான காரணம் தான் பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ்பாங்க, சினைப்பை நீர்க்கட்டிகள். இந்த சினைப்பை நீர்க்கட்டிகள் இருக்கிறதுனால பீரியட்ஸ் வந்து எப்போ வரும் எப்போ வராது, வந்தால் 10 நாள் 15 நாள் போகிறது, அப்புறம் நீர்க்கட்டிகள் நிறைய இருக்கிறதுனால கருத்தரிப்பு தாமதங்கள் அத்தனையும் இந்த சாக்லேட். அவன் குறிப்பா பெண் குழந்தைகளுக்குன்னு அந்த சாக்லேட்டுகளை கொண்டு வரான். ஆனா குறிப்பா அது பெண் குழந்தைகளுக்கு பெரிய அளவில் ஆபத்தை உண்டாக்குது. 94 நான் என்னுடைய மருத்துவமனையை வந்து சென்னையில் ஆரம்பிச்சேன். அன்னைக்கு வந்து ஒரே ஒரு இன்ஃபர்டிலிட்டி கிளினிக் தான். கரு தாமதிக்கிறதுக்காக உதவி செய்யக்கூடிய மருத்துவமனை ஒண்ணு ஜிஜி ஹாஸ்பிட்டல் மட்டும்தான் சென்னையில் இருந்துச்சு. இன்னைக்கு 240 ஹாஸ்பிட்டல் கருத்தரிப்புக்கு உதவி செய்யக்கூடிய ஆஸ்பத்திரி எவ்வளவு? 240 சென்னையில. சில ஆஸ்பத்திரியில எல்லாம் போடுறாங்க. எங்க ஊர்ல வந்து IVF பண்ணிக்கிட்டீங்கன்னா EMI வசதியோட லோன் உண்டு. எந்த அளவுக்கு மோசமா போயிடுச்சு. நான் கேட்டேன் அவன்கிட்ட, சரிடா ஒருவேளை அவன் பணத்தை திருப்பி கட்டலைன்னா பிள்ளைய தூக்கிட்டு போயிருவீங்களா? அந்த அளவுக்கு வந்து அவன் அந்த நிறுவனங்கள் எப்படி வணிகமாகுதுன்னு பாருங்க. அந்த அளவுக்கு இனிமேல் வந்து நான் அடிக்கடி இந்த கல்யாண மாலையெல்லாம் போய் பேசுவேன். அப்போ நான் அந்த மோகன்கிட்ட சொன்னேன், நீங்கள் அடிக்கடி உலகத்திலே மிக அதிகமாக போய் சொல்கிறது நீங்கள் தான். உங்களுக்கு வந்து மிக மனைவிக்கு பிடிச்சமான, மாமியாருக்கு பிடிச்சமான, எல்லோருக்கும் பிடிச்சமான ஆள் கிடைக்கும். அப்படி ஒரு ஆள் கிடைச்சதே இல்லை. இதோட சேர்த்து இன்னொரு விஷயம் நடக்கும். இனிமேல் போய் பொண்ணு பார்க்கும்போது, மாப்பிள்ளை பார்க்கும்போது கூடவே பிள்ளைக்கு பையனுக்கு வந்து இந்த மாதிரி விந்தணுக்கள்லாம் வாங்குறதுக்கு ஒரு கம்பெனி, அதுக்கு பணம் கட்டிடுவோம். நாங்கள் கருமுட்டை வந்து வாங்குறதுக்கு பணம் கட்டிடுவோம். அப்படி 2 பிரச்சனை இருந்தால் அங்கேருந்து வாங்கி உள்ள வைக்கிறதுக்கு வந்து அதுக்கு ஒரு தனியாக பண்ணி இதையும் சேர்த்து பேச வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். இது விளையாட்டு இல்லை. சில அறிவியல் ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, இன்னொரு 30-40 வருஷத்துக்கு அப்புறம் இயற்கையான ஒரு கருத்தரிப்புங்கிறது ரொம்ப குறைஞ்சிருங்கிற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனுடைய விளைவை தான் நம்ம பார்க்குறோம். எங்க பார்த்தாலும் திரும்பின இடத்துல எல்லாம் கருத்தரிப்புக்கு உதவி செய்யக்கூடிய மையங்கள் வருது. அதுக்கு அத்தனைக்கும் காரணம் உணவு. கேன்சர் வருது, சர்க்கரை வருது, ரத்த கொதிப்பு வருதுங்கிறது மாதிரி நம்முடைய விந்தணுக்களினுடைய எண்ணிக்கை குறையிறதும், கருமுட்டையினுடைய தன்மை குறையதும், கருத்தரிப்புக்கான தாமதங்கள் வருவதற்கும் இந்த மாதிரியான உணவுகள் மிக முக்கியமான காரணம். நண்பர்களே, நாம் ரொம்ப எச்சரிக்கையோடு உணவை அணுக வேண்டிய கட்டாயம் இருக்கிறோம்.